சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது காதல், நகைச்சுவை, மெயினாக நம்மளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலந்து கொடுக்கப்படுகிற ஒரு கலர்ஃபுல் ஜிகிர்தண்டான்னு சொல்லலாம். இப்போது இயக்குனர் ராம்கி வந்து அவருடைய வரவேற்புரை வழங்கி டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அடுத்து சண்டை படம் எங்களுடைய 2வது படைப்பு. இதை வந்து இப்படி ஒரு பெரிய இடத்துல வச்சு எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு தான் அவங்களாம் இன்வைட் பண்ணோம். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டாவது இந்த படத்தில் வந்து இது வந்து சண்டை படம். சண்டைனா முழுக்க முழுக்க ஆக்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி இது எடுக்கிறோம். இதுக்குள்ள வந்து 2 ஹீரோக்களை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து நம்ம ஜாக்குவார் தங்கம் ஃபைட் மாஸ்டர். அவர் வந்து என்னுடைய 20 வருஷ நண்பர். நாங்கள் வந்து நிறைய படங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக நான் அந்த படத்தை அவர் கொடுக்கல. அவரை விட பல மடங்கு வித்தைகளை கற்று அவரை உருவாக்கிய விஜய் சிரஞ்சீவி. அவர்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் இந்த படத்தில் நான் முழுசாக உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அவர் ஒரு ஹீரோவும், அது இன்னொரு ஹீரோ சூரஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நான் அந்த எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவர். சிலம்பம், நுண்சார், கதக, என்ன சொல்கிறது, நுண்சார், இப்படி எல்லா வித்தைகளும் கற்று பல இடங்களில் பல மேடைகளில் பரிசு வாங்கினவர். அவரையும் அவர்கிட்ட இருக்கிற திறமைகளையும் மட்டுமே நம்பி இந்த படத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இவங்க 2 பேரும் இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க. நம்ம ஜெட்லி, ப்ரூஸ்லின்னு மற்ற நாடுகளை சார்ந்தவங்களை நம்ம வந்து புகழ்ந்து அந்த படங்களை பார்த்தே பழக்கப்பட்டுட்டோம். நம்ம நாட்டிலையும் இருக்காங்க அப்படின்றதுக்கு அவங்க முன்னணியில் வைக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரையும் நான் வந்து என்னுடைய படத்தில் ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சூரஜ். நான் வந்து பேசிக்கலாக ஒரு பிஸ்னஸ் மேன். அண்ட் என்னோட வந்து மெயின் ஆம்பிஷன் வந்து கராட்டே கற்றுக்கணும் அண்ட் ஈவன் படத்தில் நடிக்கணும்னு. அண்ட் இப்போ வந்து இந்த சண்டை படம் மூலமாக இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் மீட் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் அச்சீவ் மை ஆம்பிஷன்ஸ் அண்ட் டெஃபினெட்லி நான் வந்து மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்படியாவது காப்பாற்றுவேன். அண்ட் அதுக்கு வந்து ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பெஹனூட்ஸ். நான் ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர் பையன் பேசுகிறேன். ஆல்ரெடி நான் சூர்யான்னு ஒரு படம் அறிமுகமாயிருக்கேன். நெக்ஸ்ட் அப்பா அது இந்தியா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இப்போ சண்டை படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். இந்த படத்தை நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவி. இந்த படத்தை வந்து ராம்கி சார் டைரக்ட் பண்ணுறாங்க. விஜய் பத்மா ராம்கி சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து நல்ல வெற்றி படமாக வேண்டணும்னு சொல்லி உங்கள்கிட்ட வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐம் ஒயிட் ஆங்கிள் ரவி. நான் இந்த படத்தோட கேமராமேன். ஆக்சுவலாக இந்த படம் சண்டை படம் வந்து ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஒரு இந்த ஷாவோலின் டெம்பிள் மாதிரி நம்ம ஊர் தமிழ்நாடோட வந்து பாரம்பரியமான சண்டையை பற்றியான ஒரு படம். இந்த ஸ்கிரிப்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்னால இந்த படம் பண்ணலான்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் இந்த படம் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய ஃபைட்ஸ் நிறைய இருக்கும் ஆக்சுவலி. ப்ளஸ் நல்ல ஒரு நல்ல கதையோட ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். ஐ திங்க் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இந்த விஜயா பத்மா, ராமகிருஷ்ணன் அவர்கள் சேர்ந்து இந்த படத்தை எடுக்க இருக்கிறார்கள். இது மிகவும் வித்தியாசமான படமாக இருக்கும். சாதாரண காட்சிகள் இல்லாமல் அனைத்தும் தற்காப்பு கலையை பெற்ற கலைகள் காட்டப்படும். நாம் இந்த தற்காப்பு கலைகளை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் பல தற்காப்பு கலைகள் இருக்கின்றன. கேரளாவைச் சேர்ந்த களரிப்பயிற்று, தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலம்பம், அதேபோல் சுழற்கத்தி வீச்சு, இது அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் இது ஒன்றும் ஒலிம்பிக் போட்டியில் இருந்ததில்லை. ஒலிம்பிக் போட்டியில் இருப்பது ஜப்பானை சேர்ந்த சூமோ, ஜூடோ, கொரியாவை சேர்ந்த டெக்வாண்டோ, சைனாவை சேர்ந்த வூசு, இவைகள் தான் இதுவரை ஒலிம்பிக்கில் சென்றிருக்கின்றன. ஆனால் நாமும் நமது முயற்சியினால், நமது சினிமா உலகத்தின் மூலம் இதை பிரபலப்படுத்தினால் நாம் கட்டாயம் இந்த நீங்கள் பார்த்தவர்கள் ஒலிம்பிக் போட்டியில் வரும்.
அப்படி ஒலிம்பிக் போட்டிகள் வந்தால் நமக்கு ஏராளமான தங்கப்பதக்கங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த தற்காப்பு கலைகளை பிரபலிக்க செய்யும் நமது இந்த முயற்சியில் நமது இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும். ஸோ ஒரு ஜாக்கி சான் படத்தில் வந்து சாங்கே இருக்காது, ஆனால் இந்த தமிழ் படத்தில் நம்ம ஹீரோ படத்தில் ஒரு 4 பாட்டு நல்ல ஒரு குத்து பாட்டு கமர்ஷியல் பாட்டு போட்டு கலைக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இதே மாதிரி ஆடியன்ஸில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட் ஆக வேண்டியது என்னோட கடமை. பண்ணலன்னா இந்த ஃபைட்டர்ஸே என்னை போட்டு தங்கிடுவாங்க. அதனால இந்த படம் பண்ணது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம்.